பிராந்தியங்களுக்கான அமைச்சராக பணிபுரிகின்ற கத்தரினா அவர்களை பிரித்தானியாவினுடைய இலங்கைக்கான தூதுவரையும் நானும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே சந்தித்தோம். மிக முக்கியமாக பொறுப்பு கூறல் விடயம் தொடர்பிலும் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தொடர்பிலும் இன்றைய நிலப்பாடுகள் என்ன, இன்றைய அரசாங்கம் கொண்டிருக்கின்ற செல்நெறிகள் செயல்பாடுகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார்கள். தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பது எவ்வாறு அமைய வேண்டும், அவர்களுக்கான பொறுப்பு கூறல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். அதே நேரம் அந்த விடயங்கள் தொடர்பிலே அதிகமான கரிசனையோடு அவர்கள் விடயங்களை ஆராய்ந்து கொண்டார்கள். நாங்களும் எங்களுடைய மக்கள் என்று படுகின்ற அவலங்களுக்கும் அவர்களுடைய நீடித்த நிலையான வாழ்வுக்கும் அரசியல் தீர்வு என்பது சமஸ்ய அடிப்படையில் அமைய வேண்டும். அந்த அமைவதற்கான வழிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். இன்றைக்கு காலையில் ஒரு மணிக்கால நேரம் நாங்கள் பிரித்தானியாவுடைய ஆசியா பசிபிக் பிராந்தியத்துடைய அமைச்சரை நாங்கள் சந்தித்தோம். அத்தோடு பிரித்தானியாவுக்கான தூதுவரம் யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்தார். அந்த சந்திப்பிலே நாங்கள் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துடைய தமிழ் மக்கள் சார்ந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம். விசேஷமாக தமிழருடைய இனப்பிரச்சினை தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு இங்கே ஒரு இனப்பிரச்சினை கிடையாது விடயம். அந்த வகையில் அவர்களுக்கு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் அதுக்கு பிறகும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தமிழருடைய இனப்பிரச்சினை தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக எந்த விதமான ஒரு செயல்பாட்டும் அவர்களிடம் இல்லை. தமிழ் கட்சிகளோடு பாரம்பரியமாக தமிழ் மக்கள் ஆணை வழங்கியும் இருக்கின்ற தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிகளோடும் நாங்கள் இந்த இனப்பிரச்சினை தீர்ப்பதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதாக கிடையாது. அது மட்டுமில்லாமல் பொறுப்பு கூறல் விடயம் வடகிழக்கில் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அதே போன்று பிரித்தானியா போன்ற நாடுகளிலே வாழுகின்ற தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் பொறுப்பு கூறல் விடயத்தை மிகவும் தீவிரமாக வலியுறுத்தி வருகின்ற ஒரு நிலையிலும் கூட இந்த அரசாங்கம் பொறுப்பு கூறல் சம்பந்தமாக எந்த விதத்திலையும் எதிரையும் தாங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் நின்று போவது இல்லை என்று கூறியிருக்கிற விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். அந்த வகையிலே அரசியல் ரீதியாக ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கும் மனமில்லாத ஒரு அரசாங்கம் பொறுப்பு கூறலுக்கும் முற்றிலும் நிராகரித்து செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் சர்வதேச மட்டத்தில் பிரித்தானியா போன்ற நாடுகள் பொறுப்பு கூறலையாவது மிக இறுக்கமாக முன்னெடுக்கிறதுக்கு சர்வதேச மட்டத்தில் முன்னெடுப்பதற்கு முன்வர வேண்டும். விசேஷமாக இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய பிரித்தானியாவுடைய முயற்சி தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் அந்தந்த நாடுகளிலே இந்த ஒரு இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்களுக்கு சந்தேகிக்கிற நபர்களை தங்களோட நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்து முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் வலியுறுத்தினோம். ஏனென்றால் இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயத்திலே கணிசமான முன்னேற்றத்தை சர்வதேச மட்டத்திலே நாங்கள் அடைந்தால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை இந்த தீவிரவாதிகள், தமிழ் விரோத தீவிரவாதிகளுக்கு வழங்கப்படும். ஏனென்றால் அந்த தமிழ் விரோத தீவிரவாதிகள் கூடுதலாக இராணுவத்துடைய உறுப்பினர்களாக இருக்கிறோம், அல்லது அந்த இராணுவத்துடைய செயல்பாடுகளை போர் காலத்திலே செயல்பாடுகளை மிக தீவிரமாக ஆதரித்த அரசியல் தலைவர்களாக இருக்கிறோம். அவர்கள் நேரடியாக கொள்கை ரீதியாக கூட அந்த போர் நடந்த முறை சம்பந்தப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக இந்த போர்க்குற்ற
மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை போன்ற விசாரணைகள் சட்ட விசாரணைகள் நீதிமன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தமிழர்களோட ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு புரிந்துணர்வு வருவதன் ஊடாக மட்டும்தான் அதில் இருந்து தப்படாமன்ற ஒரு மனோபான்மை உருவாகி அவர்கள் தமிழருடைய இனப்பிரச்சனை விஷயத்திலையும் வந்து ஒரு தங்களுடைய மோசமான நிலைப்பாட்டை மாற்றி கொள்றதுக்காகவும் சில வழியில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்போ எந்த விதத்திலே முன்னேற முடியாத இந்த சூழலில் சர்வதேச மட்டத்தில் வந்து இந்த பொறுப்புக்கூறல் விஷயமாவது முன்னெடுப்பதின் ஊடாகத்தான் அந்த மாற்றங்களை செய்யலாம் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் பிரித்தானிய தூதுவர் மற்றும் அமைச்சருக்கு நீங்கள் இந்த சந்திப்பில் வலியுறுத்தினீர்கள். நானும் அந்த விடயத்தை மிக ஆணித்தரமாக வந்து முன்வைத்தேன். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினரும் திரு ஸ்ரீதரன் அவர்களிடம் வந்து அந்த விடயத்தை மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார். இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடே வந்து ஒரு இனப்பிரச்சனை கிடையாது. ஒரு அரசியலமைப்பு ஊடாக இந்த விஷயங்கள் கையாளப்படும் என்று சொல்கிறதே வந்து பாராளுமன்றத்தில் வந்து 225 பேர் கொண்ட இருக்கின்ற இடத்துல வந்து வெறுமனே 10 இல்லாட்டி 11 இல்லாட்டி 12 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அங்கே பேசுகிற விஷயங்களே தான் அவர்கள் வந்து இனப்பிரச்சனைக்கு தீர்வான ஒரு அணுகுமுறையாக வந்து பயன்படுத்துகிறாங்க பார்க்குறாங்க. எந்தளவு தூரத்துக்கு வந்து அவர்கள் இதில் அக்கறை இல்லைன்றது வந்து அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்ற சொல்கிற நிலைப்பாடு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக அமைச்சர் அவர்களுக்கு வந்து நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பொறுப்புக்கூறல் விடயத்திலேயும் வந்து அரசாங்கத்திலே போக்கு முழுக்க வந்து அதை ஒரு தமிழ் மக்களுடைய ஆதரவோடு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவை காட்டி தமிழ் மக்களுடைய ஆதரவோடு அதை கைவிடுற ஒரு நிலைமையைத்தான் அவர்கள் முன்னெடுக்க யோசிக்கணும் என்ற விஷயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். காணாமலாக்கப்பட்ட விவகாரம் காணி விடுவிப்பு தொடர்பில் ஏதாவது பேசப்பட்டார்? அதுகள் வந்து இந்த இடைமாற்று நீதி என்ற விடயம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது அந்த விடயங்கள் விசேஷமாக வந்து OMP அலுவலகம் மற்றது ஆஃபீஸ் ஃபார் ரெப்பரேஷன்ஸ் என்ற விடயங்கள் பேசப்பட்டது. காணி சம்பந்தப்பட்ட விடயத்தை வந்து நாங்கள் அவர்களுடைய அந்த இனப்பிரச்சனை சம்பந்தமாக அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்ற விடயங்களை விளங்கப்படுத்துகின்ற பொழுது வந்து கடந்த அரசாங்கங்கள் வந்து நடந்து கொண்ட அதே போக்கோடு தான் இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிற அந்த விடயத்தை வந்து நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கோம். Very important building. Oh, yes, The yes. Jeff and it was burned down and Yes. So many valuable books destroyed. by the government ministers. They were responsible.